ஹலோ ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு பாடம் 1 உறவுகளும் சார்புகளும். இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி கணம்னா என்னன்னு தெரியணும், அடுத்து வரிசை ஜோடிகள்னா என்னன்னு தெரியணும், அடுத்து கார்ட்டீசியன் பெருக்கலை பற்றி தெரியணும். கணம்னா அதை நம்ம இங்கிலீஷில் செட் அப்படின்னு சொல்லுவோம். நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு கணம். நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களோட தொகுப்பு அப்படின்னா என்ன? இப்போ ஒரு பெட்டியில் ஆப்பிள், ஆரஞ்சு, மாம்பழம் இந்த மாதிரி பழங்கள் இருக்குது அப்படின்னா இந்த பெட்டி தான் கணம். இதெல்லாம் அந்த கணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள். இப்போ பெட்டி தான் கணம். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது? ஆப்பிள், ஆரஞ்சு, மாம்பழம். பெட்டி தான் கணம். இதெல்லாம் என்னது? இந்த கணத்துக்குள்ளே இருக்கிற உறுப்புகள். இந்த கணத்தை குறிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு குறியை பயன்படுத்துவோம். இதே போன்று இயல் எண்களின் தொகுப்பு. இயல் எண்களின் தொகுப்புங்கிற கணத்தை நம்ம எப்படி எழுதணும்? இயல் எண்களை நம்ம என்ன சொல்லுவோம்? எண்ணுங்கிற எழுத்தால் குறிப்பிடுவோம். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறதுனால அதில் என் ஈக்குவல் டு இயல் எண்கள்னால் எதுலேருந்து ஆரம்பிக்கணும்? 1லேருந்து ஆரம்பித்து போய்கிட்டே இருக்கிற எண்கள் 1, 2, 3 இப்படி போய்கிட்டே இருக்கும். இதுதான் இயல் எண்களின் தொகுப்பை கொண்ட கணம். ஆங்கில உயிரெழுத்துக்களின் கணம். இது ஆங்கில உயிரெழுத்துக்களின் கணத்தை குறிக்கக்கூடிய ஒரு செட்டுக்கு ஏன்னு எடுத்துக்கிறோம். இந்த கணத்துக்கு உண்டான பேர் ஏ. இதுக்குள்ளே என்னென்ன வரும்? AEIOU இந்த எழுத்துக்களில் ஆங்கில உயிரெழுத்துக்கள். ஓகே, இந்த செட்டை குறிக்கிறதுக்கு உண்டான நேமை நம்ம கேபிட்டல் லெட்டரில் தான் குறிக்கணும். அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் என்னதுன்னா அந்த கணத்தோட உறுப்புகள். இதையெல்லாம் ஸ்மால் லெட்டரில் குறிக்கணும். சரியா? இப்போ ஏங்கிற உறுப்பு வந்து கேபிட்டல் ஏங்கிற செட்டுக்கு உள்ளே இருக்குது அப்படின்னா ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ. கேபிட்டல் ஏக்கு உள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இதில் வந்து இசட்டுங்கிற உறுப்பு இந்த கேபிட்டல் ஏக்குள்ளே இருக்கிறா? இல்லை. அப்போ இசட் வந்து டஸ் நாட் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ. கேபிட்டல் ஏங்கிற செட்டில் இல்லைன்னு அர்த்தம். இப்போ 1க்கு கீழே உள்ள இயல் எண்களின் கணம்னு சொல்கிறாங்க. இயல் எண்கள்னால் எப்படி இருக்கும்? 1லேருந்து ஆரம்பித்து 1க்கு மேலே போய்கிட்டே இருக்கும். 1க்கு கீழே நம்மளுக்கு அப்படி ஒரு இயல் எண் கிடையவே கிடையாது. அப்படி இல்லாத ஒன்றை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கணத்துக்கு பேர் தான் வெற்று கணம். அதை இப்படி போடணும். இதுக்குள்ளே எந்த ஒரு உறுப்புமே வராது. இப்படி ஒன்று நடக்கவே நடக்காது அப்படின்னு அர்த்தம். அல்லது இதை பை அப்படின்னு குறிக்கலாம். அடுத்து வரிசை ஜோடிகள்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். வரிசை ஜோடிகள்னால் இப்போ உங்கள் கிளாஸ் ரூமில் வரிசையாக சேர் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 சேர் போட்டிருக்காங்க, அடுத்து அதுக்கு மேலே ஒரு 3 சேர், அடுத்து ஒரு 3 சேர் போட்டிருக்காங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு உள்ள சேரை நீ எப்படி சொல்லுவேன்? ஃபஸ்ட்டு வரிசையில் உள்ள ஃபஸ்ட்டு சேர், அதாவது முதல் வரிசையில் உள்ள முதல் சேர்ன்னு சொல்வேன். ரெண்டாவது உள்ளது என்ன சொல்வேன்? முதல் வரிசையில் உள்ள 2வது சேர்ன்னு சொல்வேன். இதை என்ன சொல்வேன்? முதல் வரிசையில் உள்ள 3வது சேர். அதே மாதிரி இது 2வது வரிசையில் உள்ள முதல் சேரு, 2வது வரிசையில் உள்ள 2வது சேரு, 2வது வரிசையில் 3வது சேர். இது 3வதுல 1, 3வதுல 2, 3வதுல 3ன்னு சொல்லுவேன். ஓகே, இதுதான் வரிசை ஜோடிகள். ஓகே, இதில் நீ கவனிக்க வேண்டியது, இப்போ இங்கே வந்து 1வது இடத்துல இருக்க 3வது சேர்னா அது இங்கே இருக்குது. 3வது இடத்துல இருக்க 1வது சேர் அப்படின்னா அது இங்கே இருக்குது. அப்போது 1,3, 3,1 சமம் கிடையாது. இது வேற அது வேற. இதை மட்டும் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்து கார்ட்டீசியன் பெருக்கல்னா இரு வெற்றிலா கணங்களுக்கு இடையே ஆன பெருக்கல். வெற்றிலா கணங்கள்னா என்னது? அதுக்குள்ள உறுப்புகள் இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி 2 கணங்களை எடுத்துக்கோ. ஏங்கிற ஒரு கணத்தை நான் எடுத்துக்கிட்டேன். அது வந்து 1, 2, 3ங்கிற உறுப்புகள் இருக்குது. அடுத்து பிங்கிற கணத்தை எடுத்துக்கிட்டேன். அதில் A, B, Cங்கிற உறுப்புகள் இருக்குது. இப்போ இந்த 2 கணத்துக்கு இடையிலான பெருக்கல் A கிராஸ் B அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்க? A கிராஸ் Bன்னு சொல்லுவாங்க. இது என்னது? இது ஒரு கணம் தான். இந்த கணம் எப்படி இருக்கும்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்புகளும் இதில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளோடையும் ஜோடி சேர்த்து எழுதணும். இப்போ 1ங்கிறத ஏயோட ஜோடி சேர்த்தோம்னா 1, A. அடுத்து 1 வந்து பியோடையும் ஜோடி சேர்த்தா 1, B. அடுத்து 1 வந்து சியோட சேர்த்தோம்னா 1, C. இதே போன்று இப்போ 2 ABCயோட சேர்த்தோம்னா 2, A, 2, B, 2, C. அடுத்து 3 இதோட ஜோடி சேர்த்தோம்னா 3, A, 3, B,
3, சி. இதுதான் இந்த வரிசை ஜோடிகளை கொண்டிருக்கக்கூடிய கணம். இந்த வரிசை ஜோடிகள் எல்லாத்தையும் கொண்டிருக்கக்கூடிய கணம் தான் ஏ கிராஸ் பி, கார்ட்டீசியன் பெருக்கல்னு சொல்லுவாங்க. இதில் நீ கவனிக்க வேண்டியது, இதில் முதல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள்னா, அதாவது இந்த வரிசை ஜோடிகளில் அந்த முதல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே எதனுடைய உறுப்புகள்? ஏ உடைய உறுப்புகள். ரெண்டாவதா உள்ள உறுப்பு எல்லாமே, இந்த ஒவ்வொரு ஜோடியிலையும் ரெண்டாவதா உள்ள உறுப்பு எல்லாமே பியோட உறுப்புகள். ஓகே, இப்போ இதை கார்ட்டீசியன் பெருக்கல். இந்த கார்ட்டீசியன் பெருக்கல்ல இந்த கார்ட்டீசியன் பெருக்கல் கொடுத்துட்டு ஏங்கிற கணத்தையும் பிங்கிற கணத்தையும் எழுத சொன்னோம்னா எப்படி எழுதணும்? ஏங்கிற கணம் எப்படி எழுதணும்? இதுல இந்த ஒவ்வொரு வரிசை ஜோடியிலையும் முதல்ல இருக்க உறுப்பை பாடுங்க. 1, இங்கே 1, இங்கே 1. அப்போ 1 அதை ஒரு தடவை எழுதினா போதும். அடுத்து 2 வந்திருக்கு, 2 வந்திருக்கு, 2 வந்திருக்கு. அப்போ 2 மட்டும் எழுதினா போதும். அடுத்து 3, 3, 3, 3 மட்டும் எழுதினா போதும். இதுதான் ஏங்கிற கணம். அடுத்து பிங்கிற கணத்தை நீ எழுதுறா இருந்தா இது வரிசை ஜோடிகளில் ரெண்டாவதா உள்ள உறுப்பு தான் பிங்கிற கணத்தில் வரும். அப்போ ஏ, அடுத்து பி, சி. ஏ, பி, சி மறுபடி வந்துச்சுன்னா அதை ஒரு தடவை எழுதினா போதும். ஓகே, இதுதான் 2 கணங்கள் கொடுத்து அதோட கார்ட்டீசியன் பெருக்கல்னா இப்படி தான் அமையும். இந்த கார்ட்டீசியன் பெருக்கல் கொடுத்துட்டு இந்த கணங்களை கேட்டாங்கன்னா இப்படி தான் சொல்லணும். ஓகே, இப்போ அந்த கார்ட்டீசியன் பெருக்கலை படம் மூலமாக எப்படி குறிக்கணும்? இப்போ ஏங்கிற கணம் இருக்குது, அதுக்குள்ளே இருக்கிற உறுப்புகள் 1, 2, 3ன்னு இருக்குது. பிங்கிற கணம் இருக்குது, அதுக்குள்ளே இருக்கிற உறுப்புகள் ஏ, பி, சின்னு இருக்குது. கார்ட்டீசியன் பெருக்கல் ஏ கிராஸ் பிங்கிறது எப்படி இருக்கும்? இதில் இருக்க எல்லா உறுப்புகளும் இதில் இருக்கிற எல்லா உறுப்புகளோடையுமே ஜோடி சேரணும், அப்படி தானே? அப்போ 1ங்கிற உறுப்பு ஃபஸ்ட்டு ஏயோட ஜோடி சேருமா? அப்போ 1, ஏ. அடுத்து 1ங்கிற உறுப்பு பியோட, 1ங்கிற உறுப்பு சியோட. அப்போ 1, பி, 1, சி. அடுத்து 2ங்கிறது ஏயோட, பியோட, சியோட சேரும். அப்போ 2, ஏ. அடுத்து 3ங்கிறதும் ஏயோட, பியோட, சியோட சேரும். அவ்வளோதான். இதே இதில் இப்போ பி கிராஸ் ஏ எழுத சொன்னாங்கன்னா அது எப்படி வரும்? அப்போ அதுக்குண்டான படம் எப்படி வரும்? பியை முதல்ல போடணும், பியை முதல்ல போடணும், ஏயை ரெண்டாவதாக போடணும். பியில் என்ன வருது? ஏ, பி, சி. ஏங்கிற செட்டில் 1, 2, 3 இப்படி ஜோடி சேர்க்கணும். ஏ இந்த ஏ 1ஓடையும் 2ஓடையும் 3ஓடையும் ஜோடி சேரும். அப்போ இந்த கணத்துக்குள்ளே என்ன வரும்? ஏ 1ஓட சேர்ந்துச்சுன்னா ஏ, 1, ஏ, 2, ஏ, 3 இப்படி வரும். அடுத்து இந்த உறுப்பு 1ஓட 2ஓட 3ஓட சேரும். பி, 1, பி, 2, பி, 3. ஓகே, அடுத்து சி 1ஓட 2ஓட 3ஓட சேரும். சி, 1, சி, 2, சி, 3. இதுதான் பி கிராஸ் ஏங்கிற கணத்துக்குள்ளே இருக்கிற உறுப்புகள். ஓகே, இதில் முதல்ல இருக்கிறதுலாம் என்னது? இந்த ஒரு வரிசை ஜோடியிலேயே முதல்ல இருக்கிறது பியோட உறுப்புகள், ரெண்டாவது உள்ளதெல்லாம் ஏ உடைய உறுப்புகள். அவ்வளோதான். இப்போ ஏ கிராஸ் பையோட ஆன்சர் என்ன வரும்? ஏக்கும் பையுக்கும் இடையில கார்ட்டீசியன் பெருக்கல் எடுத்தால் என்ன வரும்? நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், 2 வெற்றிலா கணங்களுக்கு இடையில தான் கார்ட்டீசியன் பெருக்கல் அமையும்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஏங்கிறது ஒரு கணம், இது வெற்றி கணம். அப்போ இந்த 2க்கு இடையில உள்ள கார்ட்டீசியன் பெருக்கல் பை. அவ்வளோதான். இப்போ அந்த கார்ட்டீசியன் பெருக்கலுக்கு சில விதிமுறைகள் இருக்கு. என்னது? இப்போ ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏன்னு சொல்கிறாங்க. ஏ கிராஸ் பிக்கு உள்ளே இருக்கிற உறுப்புகளும் பி கிராஸ் ஏக்கு உள்ளே இருக்கிற உறுப்புகளும் சமம் கிடையாது. அதை எப்படி? 1, ஏயும் ஏ, 1 சமம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். நான் வரிசை ஜோடிகளிலே சொல்லியிருக்கேன். அதுதான். அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏன்னு சொல்கிறாங்க. அதாவது இதோட எண்ணிக்கையும் சமமாக இருக்கும். இது எவ்வளோ இருக்கோ அத்தனை எண்ணிக்கை தான் இதுவும் இருக்கும். எண்ணிக்கை சமமாக தான் இருக்கும். ஓகே, அடுத்து நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி ஆகும், நம்பர் ஆஃப் பி ஈக்குவல் டு கியூவாகவும் இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பியோட ஆன்சர் பி கியூவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி? நம்பர் ஆஃப் ஏங்கிற கணத்தோட உறுப்புகளின் எண்ணிக்கை பியா இருந்துச்சுன்னா பிங்கிற கணத்தோட உறுப்புகளின் எண்ணிக்கை கியூவா இருந்துச்சுன்னா ஏ கிராஸ் பியுடைய எண்ணிக்கை பி இன்டு கியூவா இருக்கும் அப்படி சொல்றாங்க. இப்போ ஏங்கிற கணத்தை பாரு,
ஏங்கிற கணத்தில் 3 உறுப்புகள் இருக்குது, பிங்கிற கணத்தில் 3 உறுப்புகள் இருக்குது. அப்போ என்ன வரணும், இங்கே நம்பர் ஆஃப் ஏ வந்து ஈக்குவல் டு 3, நம்பர் ஆஃப் பி வந்து ஈக்குவல் டு 3ன்னு இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பியோட ஆன்சரை பாரு. இதனை நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி 1 2 3 4 5 6 7 8 9 எத்தனை இருக்குது, 9 இருக்குது. 9னா என்னதுன்னா இது நம்பர் ஆஃப் ஏ இன்டு நம்பர் ஆஃப் பியோட ஆன்சராக வருது. நம்பர் ஆஃப் ஏ 3, நம்பர் ஆஃப் பி 3, 3 9. அதே 9 தான் நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பிக்கு வருது. அவ்வளோதான். இதுதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரூல்ஸ். இது மட்டும் தெரிஞ்சால் போதும்.